ஏற்காடுக்கு காரில் கடத்திய திருச்சி பெண்ணை விஷ ஊசி செலுத்தி கொலை செய்துவிட்டு சடலத்தை அதல பாதாளத்தில் தள்ளிவிட்டு தப்பிய காதலன் உள்ளிட்ட 3 கைதாகியுள்ளனர். சேலம் புதிய பேருந்து நிலையம் பகுதியில் உள்ள தனியார் விடுதியில் தங்கி திருச்சியைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவர் பணியாற்றி வந்தார். இவரை கடந்த 4 நாட்களாக காணாத நிலையில் அவரது செல்போனும் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. அதனால் அதிர்ச்சியடைந்த விடுதி வார்டன் அது குறித்து பள்ளப்பட்டி காவல் நிலையத்தில் புகார் செய்தார். அதன் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வந்த நிலையில் ஏற்காடு மலைப்பாதையில் உள்ள 60 அடி பாலம் அருகே 20 அடி பள்ளத்தில் இளம்பெண் ஒருவரின் சடலம் அழுகிய நிலையில் மீட்கப்பட்டது. அது சேலம் விடுதியில் தங்கி பணி செய்த திருச்சியைச் சேர்ந்த 28 வயது லோகநாயகி என்கிற அல்பியா என்பது உறுதியானது. அது தொடர்பாக பெரம்பலூர் பொறியியல் மாணவர் 22 வயது அப்துல் ஹபீஸை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தினர். அப்துல் ஹபீஸும் லோகநாயகியும் 3 ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளனர். இருவரும் வெவ்வேறு மதத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் லோகநாயகி தனது பெயரை அல்பியா என மாற்றியிருப்பதும் தெரிய வந்துள்ளது. வேலை நிமித்தமாக சேலம் வந்த லோகநாயகி தனியார் ஆசிரியர் பயிற்சி நிலையத்தில் பணியாற்றிக் கொண்டு புதிய பேருந்து நிலையம் எதிரே உள்ள விடுதி ஒன்றில் தங்கியுள்ளார். காதலன் அப்துல் ஹபீஸ் அவ்வப்போது சேலம் வந்து காதலியை தனிமையில் சந்திப்பது வழக்கமாக இருந்துள்ளது. இந்த நிலையில் அப்துல் ஹபீஸ் சென்னை ஆவடியில் உள்ள ஐடி நிறுவனத்தில் பணிபுரியும் காவிய சுல்தானா என்ற பெண்ணை காதலிப்பது லோகநாயகிக்கு தெரிய வந்தது. அதனால் அதிர்ச்சி அடைந்த அவர் தன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என அப்துல் ஹபீஸை கட்டாயப்படுத்தியுள்ளார். அதற்கு மறுத்த அப்துல் ஹபீஸ் லோகநாயகியை தீர்த்து கட்ட ஆவடி காதலி காவிய சுல்தானாவுடன் சதி தீட்டி உள்ளார். அதற்காக அவரது முன்னாள் காதலியான மருத்துவ மாணவி மோனிஷாவையும் அழைத்துள்ளார். கடந்த 4 நாட்களுக்கு முன்பு அனைவரும் சேலம் வந்தனர். பின்னர் கார் ஒன்றில் லோகநாயகியை அழைத்துக் கொண்டு ஏற்காடு மலைப்பாதைக்கு சென்றுள்ளனர். 60 அடி பாலம் அருகே இறங்கிய 4 பேரும் லோகநாயகியிடம் பேசிக்கொண்டே இருக்கும்போது திடீரென மருத்துவ மாணவி மோனிஷா மூலம் மூச்சு திணறல் ஏற்படும் ஊசியை லோகநாயகிக்கு போட்டுள்ளனர். சிறிது நேரத்தில் அவர் மயங்கியுள்ளார். பின்னர் மலைப்பாதையிலிருந்து 20 அடி பள்ளத்தில் தள்ளி கொலை செய்துவிட்டு தப்பியிருப்பது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. காதலன் அப்துல் ஹபீஸ், அவருடைய இந்நாள் காதலி 22 வயது காவிய சுல்தானா, முன்னாள் காதலியான 4ஆம் ஆண்டு மருத்துவ மாணவி 22 வயது மோனிஷா ஆகிய 3 பேரையும் ஏற்காடு போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் கொலை குறித்த விவரங்கள் தெரிய வந்ததாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.